ஸ்வீட்டனில நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம சுகர் கேனில் எடுக்கிற நார்மல் சுகர் ஐட்டம்ஸ். திஸ் ஒன் இஸ் ஓகே. பட் நான் நியூட்ரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, சாக்கரைன், அஸ்பரமைட் அண்ட் தென் அஸ்க்ளோஃபேம், சைக்ளமைட், சக்கரைன் இதெல்லாம் என்னென்னா பெலட்டபிள். ஒரு நம்ம பேக்கரியில் விற்கிற வாங்கி சாப்பிட்றதும் சரி, சாக்லேட் சரி, ப்ரிசர்வ்டு பேக்கெட்டில் உள்ள ஐட்டம்ஸும் சரி, அது டேஸ்ட் நல்லாயிருந்து திரும்பி திரும்பி வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? அதுக்கெலாம் காரணம் இதுதான். பேலட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டு. ஸோ இது மெயினாக அஸ்பரனைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்ஸ், டாப்பிங்ஸ் அண்ட் ப்ரீ குக் பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு 7000 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இல்லை அமினோ ஆசிட் ஃபினல்னால் இது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை கூட உண்டு பண்ணுது. ஃபினைல் கீட்டன் யூரியா அந்த மாதிரி வருது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் உள்ள இந்த ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஜாம்ஸ், இந்த டெசர்ட் ஐட்டம்ஸ், கேக்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட்டில் விற்கிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அது இப்போ இல்லைனாலும் நம்மளோட டிஎன்ஏவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது இப்போ தெரியாது. பட் 2-3 இயர்ஸ் 2-3 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ முன்னாடி லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 80 to 100 இருந்தாங்க. இப்போ குறைஞ்சி வந்து 60 to 80 அப்புறம் 50 to 60 அந்த மாதிரி லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும்.